இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். நம்முடைய வள்ளல் பெருமான் நமக்கான வாசலை, வானத்தை, விடியலை கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம நிறைய உணர்ந்தாச்சு. இன்றைக்கி அவர் ஒரு அழகான அனுபவத்தை நம்மோட பகிர்ந்துக்கிறார். என்ன தெரியுமா? இப்போ எல்லாரும் பிறந்த நாள் கொண்டாடுறதுன்னா என்ன பண்ணுறோம்? ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு பாடிட்டு மெழுகுவத்தி ஏற்றி அதை ஊதி அணைச்சி கேக் வெட்டி சாப்பிட்டு கொண்டாடுறோம். இந்த மெழுகுவத்தி ஏற்றி அணைக்கிறதுங்கிறது ஒன்று இருக்குல்ல, நம்ம வழக்கத்தில் அது இருக்கா அப்படின்னா இல்லை. பொதுவாக நம்ம விளக்கை ஏற்றுவோம், ஊதி அணைப்பது கிடையாது நம்முடைய வழக்கத்தில். ஆனால் இப்போ அது உலகளாவிய வழக்கமாக மாறிப்போச்சு. இதை செய்யும்போது ஒன்று கவனிச்சிருக்கீங்களா? என்னென்னா, மெழுகுவத்தி ஏற்றுறோம், தீபத்தை ஏற்றுறோம், அப்புறம் தீப்பந்தத்தை கையில் பிடிக்கிறோம், எரிமலை நெருப்பு அப்படின்னு மேலே நோக்கி இப்போ அப்படியே பீச்சிட்டு கிளம்புவோம். அப்புறம் காட்டு தீ இதுவும் மேலே நோக்கி கிளம்பும். அப்புறம் பட்டாசெல்லாம் வச்சா கூட மேல் நோக்கி போகுது இல்லை அந்த ஒளி. இந்த ஒளி மேல் நோக்கி போகுது அப்படின்னா அது எதை காட்டுது? எப்போவுமே ஒளி என்பது தலைகீழாய் பிடித்தாலும் நிமிர்ந்தே எரியும் தீப்பந்தம். அதுதான் மிக முக்கியம். நீங்கள் தீப்பந்தத்தையே தலைகீழாக பிடிச்சா கூட அந்த தீப்பந்தம் என்கின்ற அந்த குச்சி அல்லது கம்பி அல்லது கம்பு இது தலைகீழாக இருக்கலாம், ஆனால் தீப்பந்தம் திரும்பவும் நிமிர்ந்து தான் எரியும். அந்த மாதிரி நம்முடைய வள்ளல் பெருமான் ஒரு அனுபவத்தை சொல்கிறார். தலைகீழாய் பிடித்தாலும் நிமிர்ந்தே எரியும் தீப்பந்தம்ங்கிறத வச்சு நாம் இந்த பாடலை அணுகினோன்னு வைங்களேன், ரொம்ப சுலபமாக புரிஞ்சுக்கலாம். ஒரு மிகப்பெரிய விஞ்ஞான தத்துவத்தை வேறு அதில் சொல்கிறார். அதுதான் ரொம்ப ஆச்சரியம். ஒரு மெய்ஞானி, நம்முடைய சமூக விஞ்ஞானி, ஒரு அறிவியல் தத்துவத்தையும் சேர்த்து இந்த பாடலில் சொல்லித்தரார் நமக்காக. இதுவும் 6ஆம் திருமுறையில் உள்ள ஒரு பாடல் தான். எப்படிப்பட்ட ஒரு மிக விஸ்வரூபமான ஒரு புரிதலை அவர் அடைந்திருக்கிறார் அப்படிங்கிறதா இந்த பாடல் நமக்கு விளக்குது. அதை தவிர குவாலிஃபிகேஷன் ஆஃப் சன்மார்க்கம் அல்லது குவாலிஃபிகேஷன் ஆஃப் அந்த சமய நன்மார்க்கம் அப்படிங்கிறதோட அர்த்தம் என்ன? சமய நன்மார்க்கம், குவாலிஃபிகேஷன் ஆஃப் சன்மார்க்கம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதையும் இந்த பாடலில் விளக்குறார். இவ்வளோ தூரம் ஒரு புதிர் போட்டு இந்த பாடலை அணுக வேண்டி இருக்கிறது பாருங்கள். ஆனால் ரொம்ப சுலபமாக புரிகின்ற ஒரு பாடல் தான். எவ்வளவு எளிமையாக நமக்கு உள்ளங்கையில் தன்னுடைய தத்துவத்தை எளிமையாக கொண்டு வந்து கொடுக்கிறார். எனக்கு எல்லாம் தெரிந்த ஞானம் இருக்கிறது, நான் புத்தன் மாதிரி ஞானம் அடைந்தவன், மற்ற ஞானிகள் மாதிரி ஞானம் அடைந்தவன், மற்ற சித்தர்கள் மாதிரி ஞானம் அடைந்தவன் என்கின்ற அந்த உணர்வை நம்முடைய வள்ளல் பெருமான் கை கொள்ளவில்லை. உங்களுக்கும் இது புரியணும், புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற அந்த எளிய தத்துவ உணர்வைத்தான் இந்த பாடல் மூலமாக நமக்கு வள்ளல் பெருமான் கொடுக்கிறார். பாடலை பாருங்களேன். ஆதியும் நடுவும் அந்தமும் இல்லா அருட்பெரும் சோதி என் உளத்தே நீதியில் கலந்து நிறைந்தது, நானும் நித்தியன் ஆயினேன் உலகீர் சாதியும் மதமும் சமயமும் தவிர்த்தே சத்திய சுத்த சன்மார்க்க வீதியில் உமைத்தான் நிறுவுவல் உண்மை விளம்பினேன் வம்மினோ விரைந்தே. அந்த 6ஆம் திருமுறையில் 5453வது பாடலாக இது இருக்கு. பார்த்தீங்களா? ஆதியும் நடுவும் அந்தமும் இல்லாத ஒரு அருட்பெரும் சோதி அப்படிங்கிறாரு. இதுதான் அந்த தீபம் அல்லது விளக்கு அல்லது எரிமலை குழம்பு அல்லது தீப்பந்தம் இதோட அடையாளம். அதோட குவாலிஃபிகேஷன் தகுதி என்னன்னா, ஆதியும் கிடையாது, நடுவும் கிடையாது, அந்தமும் கிடையாது தீப்பந்தத்துக்கு. நம்ம இப்போ தீபம் மேலே நோக்கி எரியுதுன்னு வைங்களேன், கீழே இருக்கிற பகுதி ஆதியும்போம், நடுவில் இருக்கிறது நடு பகுதிங்கிறோம், மேலே இருக்கிறது அந்தம்ங்கிறோம். ஆனால் அப்படித்தானா? அந்த தீபத்தை படுக்கை கிடையில் வைச்சா அப்போ எல்லாமே மேல் நோக்கி தானே எரியுது. அப்போ அந்த ஆதி அந்தம் நடுங்கிறது இல்லாமல் போயிடுது இல்லை? அதைத்தான் நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்கிறார். இந்த மாதிரி துவக்கம், நடுவில் வளர்வது அல்லது முடிவு என்கின்ற நிலை ஏதும் இல்லாமல் எப்போதும் போல் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உணர்வு எதுன்னா அதுதான் அருட்பெரும் சோதி தத்துவம், சுத்த சிவம் அப்படிங்கிறது நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்கிறார். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு விஞ்ஞான உண்மை, ஆதி அந்தம் நடு என்று இல்லாத ஒரு நிலைப்பாடு எதற்கு இருக்கும் என்றால் சோதிக்கு தான் இருக்கும். அதைத்தான் தன்னுடைய ஞானமாக நம்முடைய வள்ளல் பெருமான் பெற்று நமக்கும் கொடுக்கிறார்.
சரி, அதை அடைந்ததனால் அவருக்கு என்ன நன்மைன்னு அடுத்த வரியில சொல்றாரு பாருங்க. அருட்பெரும் சோதி என் உளத்தே நீதியில் கலந்து நிறைந்தது, நானும் நித்தியன் ஆயினேன். அருட்பெரும் சோதி மட்டும்தான் நீதியில் கலந்து நிறைந்தது. ஏன்னா அதுல எந்த விதமான பாகுபாடும் கிடையாது, வேறுபாடும் கிடையாது. எல்லோரும் சமம், எல்லாம் சமம், எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரி தான் வெளிச்சம் கொடுக்கும் ஜோதி. எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் இங்கே பிரைட்டாக இருப்பேன். அந்த குடிசை வீடு எனக்கு பிடிக்காது, அதனால் நான் அங்கே சரியாக வெளிச்சம் தரமாட்டேன்னு சொல்லுதான்னு இல்லை. இல்லை, ஜோதி எல்லா இடத்திலும் ஒரே மாதிரி தான் வெளிச்சத்தை கொடுக்கும். அப்படியானால் அந்த நீதியைத்தான் நாமும் பெற வேண்டும். அப்படி பெற்றதனால் நம்முடைய வள்ளல் பெருமான் நித்திய நாயினேன் அப்படிங்கிறார். அது இன்னும் ரொம்ப சுவாரஸ்யம். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை அப்படின்னு கண்ணதாசன் சொல்லுவார். அதே மாதிரி நிரந்தரமாயினேன் அப்படிங்கிறத நித்தியன் ஆயினேன் அப்படிங்கிறார். ஏன்னா மனசில் இருந்த மனமாச்சரியங்கள்லாம் கரைஞ்சு போச்சு. உயர்வு தாழ்வு, நான் தான் பெரியவன் நீ சின்னவன், இந்த மாதிரி உணர்வெல்லாம் இல்லைன்னு வைங்க. அப்படியே உலகத்தையே சேர்த்து அணைத்து கொள்ள தோன்றும் இல்லையா, எல்லாரும் ஒண்ணுதான்ப்பா அப்படின்னு. அந்த உணர்வை பெற்றதனால் நான் நித்தியன் ஆயினேன் என்று சொல்கிறார் வள்ளல் பெருமான். அப்புறம் எப்படி பயணிக்கிறார் பாருங்க. சாதியும் மதமும் சமயமும் தவிர்த்தே சத்திய சுத்த சன்மார்க்க வீதியில், சாதியும் மதமும் சமயமும் தவிர்த்தே சத்திய சன்மார்க்க வீதி, அந்த ரோடு சத்திய சன்மார்க்க பாதைங்கிறதுல சாதி கிடையாது, சமயம் கிடையாது, மதம் கிடையாது. அப்போ எல்லாரும் அந்த பாதையில் நடந்து போகலாம். அதில் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. நீ மட்டும்தான் இங்கே நடக்கணும், நான் மட்டும்தான் இங்கே நடக்கணும், நீ இந்த பக்கம் ஓரமாக தள்ளிப்போ, நடு பாதையில் நாங்கள் தான் இருக்கணும், எதுவுமே கிடையாது. எவ்வளோ அழகான ஒரு பாதையாக இருக்கும்ல. ஒரு மிகப்பெரிய நந்தவனமாக கூட அந்த பாதை இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பாதையை நமக்கு கொடுக்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பாதை. அதை தாண்டி இது ஒன்றுதான் உலகத்தில் எல்லோரும் சமம் என்று நிலைப்பாட்டை உறுதிப்படுத்துகின்ற ஒரு பாதை. அதனால்தான் சாதி வேண்டாம், மதம் வேண்டாம், சமயம் வேண்டாம், எல்லோருக்குமான ஒற்றை பாதை சத்திய சன்மார்க்கம் என்று நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்லித் தருகிறார். எப்படி நிறைவு செய்கிறார் பாருங்க. சத்திய சுத்த சன்மார்க்க வீதியில் உமைத்தான் நிறுவுவல் உண்மை விளம்பினேன் வம்மினோ விரைந்தே. இந்த சத்திய சன்மார்க்க வீதியில் உங்களை எல்லாம் நான் நிறுவ போறேன், உண்மையைத்தான் சொல்றேன், கூடிய விரைவில் என்னிடம் வந்து சேருங்கள் என்கிறார். நாம் எல்லாருமே ஒரு பொய் நந்தவனத்துக்குள் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோம். உண்மையான நந்தவனம் என்பது நம்முடைய வள்ளல் பெருமான் காட்டுகின்ற பாதையில் இருக்கிறது. உண்மை விளம்பினேன் என்று சொல்கிறார் என்றால் நமக்கு பழக்கப்பட்டு போச்சு. எது பழக்கப்பட்டு போச்சு? திரும்ப திரும்ப பொய்களை கேட்டுக்கொண்டிருப்பது பழக்கப்பட்டு போச்சு. அது சுகமாகவும் இருக்கிறது. அதனால் உரக்க பேசுகிறார் உண்மையை. சாதி மதம் சமயம் இல்லாத சுத்த சன்மார்க்க நெறிக்கு வந்து சேருங்கள் என்று நம்மை அழைக்கிறார். வள்ளல் பெருமான் அழைக்கும்போது நாம் அதை தவிர்க்க முடியுமா? வாருங்கள், அவரோடு சென்று இணைவோம். அது ஒன்றுதான் நமக்கான வாழ்க்கை பாதையாக இருக்க முடியும். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.